காமெடியில 370 பிரியாணி அப்படின்ற ஒரு கேவலமான காமெடியை பண்ணவங்களையே ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுதான் கேவலமான காமெடி அப்படின்னு பார்த்தா அதை விட ஒருத்தவங்க ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து டாக்டரா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்கனை டொனேட் பண்ற நிறைய பாடிஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த பாடிஸ் எல்லாம் பார்த்து தப்பு தப்பா பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. பாடி ஷேப்பை வச்சு பிரைவேட் பார்ட்டை மீன் பண்ணி எல்லாத்தையுமே ரொம்ப தப்பு தப்பா பேசியிருக்காங்க. ரொம்ப கேவலமா ஒருத்தவங்களை விமர்சிச்சு பேசியிருக்காங்க. அதுவும் அது ஒரு பாடி அப்படின்றது கூட பார்க்காம நம்ம பாடியை வந்து அம்மா கிட்ட காட்டுறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிப்போம். ஐயோ கொஞ்சம் கூச்சமா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். யார்கிட்ட கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம காட்டுவோம் அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட தான். எதனா பிரச்சனை இருக்கு அவங்க கிட்ட போகணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட வந்து நம்ம கூச்சமே இல்லாம காட்டுவோம். அவங்க ஒரு பாடியை பார்த்தே இப்படி கமெண்ட் அடிக்கிறவங்க நம்ம மனுஷங்களை பார்த்து இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? இதுக்காகவே டாக்டர்ஸை பார்த்து மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதுல அவங்க இவ்வளோ கேவலமா ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க. நாங்க கேங்கா சேர்ந்து அந்த பாடியை பார்த்து கலாச்சி சிரிச்சு பேசிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை பார்த்து அங்க இருக்க யாருமே டென்ஷன் ஆகல, இன்க்ளூடிங் அந்த ஷோவை நடத்துறவர் கூட. அவங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. எப்படி அந்த சிரிப்பு வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இவர மாதிரியே நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. வல்கரா பேசி வல்கரா எல்லா விஷயத்தையும் கொண்டு போறதுனால மட்டும் ஃபேமஸ் ஆகுறாங்க. அவங்கள பத்தியும் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன், கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி பாருங்க.